பணத்தை எப்படி வர வைக்கலாம், பணம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், பணம் கூப்பிட்டா வந்துருமா, இல்ல மரத்துல காய்க்குமா, இல்ல கொடியில காய்க்குமா, இல்ல நம்ம சொன்ன மாதிரி கூரையை பிச்சுட்டு குத்துமா அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி. ஒருமே இல்லை சார். பணத்தடங்கள் உருவாகும். பணத்தடங்கள் உருவாகிறதுக்கான விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் நீங்க கட்டணும்னு நினைப்பீங்க, அது கட்டி முடிக்க முடியாது. ஒரு விஷயத்த லோன் வாங்குறத அடைக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா அடைக்க முடியாது. அதே விஷயங்கள் பார்க்கும்போது யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்க கடன் கொடுத்திருந்தாலும் திரும்பி வராது. இந்த மாதிரி பணத்தடங்கள், அதை பொறுத்தவரையும் மகாலட்சுமியுடைய வாசம், அந்த விஷயத்தை பிளாக்க உடைக்கக்கூடிய அன்லாக் விஷயங்கள். இன்னைக்கு சூப்பரான ரெமெடி எடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் பயங்கரமா ஒர்க் ஆகும், சூப்பரா ஒர்க் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்ல போறேன். நல்லா நோட் பண்ணீங்க, நல்லா விஷயங்களை பண்ணீங்க. ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான் சார், ஒண்ணு இல்ல சார். நம்ம நாட்டு மருந்து கடையில போனேன்னு வச்சுக்கல, 2 விஷயங்கள் கிடைக்கும். ஒன்னு கஸ்தூரி, ஒன்னு கோரோஜனம். ஓகே, ஒரு கஸ்தூரி, ஒன்னு கோரோஜனம். இந்த மாதிரி கிடைக்கும், இந்த பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி ரெண்டுமே ஒன்னா தான் கொடுப்பாங்க, தனித்தனியா இது ஒர்க் ஆகாது. கஸ்தூரியும் கோரோஜனத்துக்கும் ரெண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு விதி இருக்கு. இதோட சேர்த்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம், பச்சை கற்பூரத்தை ஆட் பண்ண போறோம். ரைட்டா, இந்த பச்சை கற்பூரத்தை ஆட் பண்ண போறோம். பச்சை கற்பூரத்தோட ஒரு பீஸ், ஒரு சிங்கிள் பீஸ் பச்சை கற்பூரத்தோட ஒரு பீஸ் எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு பீஸ் இந்த மாதிரி இருக்கும். ஒரிஜினலான பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையில கொஞ்சம் ரேரா தான் கிடைக்கும், ஆனா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கஸ்தூரியும் பச்சை கற்பூரமும் இதோட சேர்த்து சந்தனம். ஓகே, இந்த 4 ரெமெடியும் ஒன்றாக ஒன்னு பிரிச்சுக்கங்க. இந்த பாட்டில பிரிச்சுங்க, இது ரெண்டுமே பிரிச்சுக்கங்க, இடிச்சுக்குங்க. நல்ல ஒரு கல்லுலயோ இல்ல ஒரு அயன்லயோ இடிச்சுக்குங்க. இதையும் பவுடர் ஆக்கிங்க. கற்பூரத்தையும் பச்சை கற்பூரத்தையும் பவுடர் ஆக்கிங்க, ஒரு துண்டு போதும். ஓகே, இதுல எவ்வளவு அளவுக்கு தேவை, ஒரு பொட்டு வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சந்தனம், அதை மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, நம்ம கையில் எடுத்தா வர்ற மாதிரி அளவுக்கான சந்தனத்தை மிக்ஸ் பண்ணிக்க. நீங்க லிக்விட் சந்தனம் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க பேஸ்ட் சந்தனம் யூஸ் பண்ணாலும் சரி, சந்தனம் யூஸ் பண்ணா போதும், நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த 4 ரெமெடியும் நீங்க கலக்கிடுங்க. இது கலக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது பிரம்ம முகூர்த்த சைடுல தான் செய்யணும். காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யணும். ஓகே, 3 o'clock இருந்து 5:30 இதை முடிச்சிடணும். என்னைக்கா ஒரு நாள் நல்ல நாள் பாருங்க. இதுக்கு உகந்த நாள்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடனை தீர்க்கக்கூடிய நாள். ஓகே, உங்களுக்கு திங்கக்கிழமை சிவனுடைய நாள். ஒரு மிகப்பெரிய கடன் தீர்க்கக்கூடிய விஷயங்கள், இல்ல கடன் வாங்கினவங்க உங்ககிட்ட இருந்து திரும்பி வரக்கூடிய விஷயங்கள், இல்ல வேற எதனா வெற்றிக்கு ஒரு காரியத்துக்கு போறீங்கன்னா ஒரு விஷயங்கள், அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இதுக்கு ஒரு சமையான ஒரு மந்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த மந்திரத்தை நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓம் ஆத்ம மனோவசி தேவாய ஹூமசி அக்ராசன சர்வதேவ தேவியை பரிபூர்ண காரிய அனுகூல சித்தி தர வசம் வாசம் வசி சாம்பவி புத்திராய வாவர ஸ்வாஹ. ஓகே, நான் ரிப்பீட் பண்ணி பாருங்க இந்த மந்திரத்தை. ஓம் ஆத்ம மனோவசி தேவாய ஹூமசி அக்ராசன சர்வதேவ தேவியை பரிபூரண காரிய அனுகூல சித்தி தர வசம் வாசம் வசி சாம்பவி புத்திராய வாவர ஸ்வாஹ. இது 21 டைம்ஸ் நீங்க சொல்லணும். அதை உருவாக்கிட்ட பின்னால அது பக்கத்துல வச்சுட்டு உங்க உள்ளங்கையில வச்சுங்க. இந்த மாதிரி ஓம் ஆத்ம மனோவசி தேவாய ஹூமசி அக்ராசன சர்வதேவ தேவியை பரிபூரண காரிய அனுகூல சித்தி தர வசம் வாசம் வசி சாம்பவி புத்திராய வாவர ஸ்வாஹ. இந்த மாதிரி 21 டைம்ஸ் நீங்க அதுக்கான உயிர் மந்திரத்தை கொடுக்கணும். அந்த உயிருக்கா அந்த நீங்க பொருள் உருவாக்கி இருக்கீங்க, அந்த பொருளுக்கான ஒரு உயிர் மந்திரத்தை நீங்க கொடுக்கணும். அந்த உயிர் மந்திரத்தை கொடுக்கும்போது அது ஆக்டிவேட் ஆகும். அது நீங்க எத்தனா ஒரு காரியத்துக்கு, நல்ல காரியத்துக்கு போறீங்க, இல்ல ஒரு விஷயங்கள் ஒருத்தரை மீட் பண்ண போறீங்க, வேற எதனா ஒரு விஷயங்கள் சக்சஸ்ஃபுல் பண்ண போறீங்க அப்படின்னும் போது அந்த விஷயத்த உங்களுடைய நெத்தியில இட்டுட்டு உள்ளங்கையில இந்த இடத்துல பாருங்க இன்ஃபினிட்டி சிம்பிள் சொன்னாலே அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் ஆண்ட அந்த சந்தனத்தை தடவிட்டு வாங்க. கண்டினியூ 21 டேஸ்க்குள்ள ரிசல்ட் கிடைக்கும். இது பக்காவான ஒரு விஷயம். சூப்பரான ரெமெடி கொண்டு வந்திருக்கேன். நானே யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ட்ரேடிங் பிளஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய மிகப்பெரிய டோட்டலான ஒரு அன்லாக் சிஸ்டம் நான் கொண்டு வர போறேன். இது சூப்பரான ரெமெடி, யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டினியூவா பயன்படுத்துங்க. ஒரு நாள் 2 நாள் கழிச்சா ரிசல்ட் கிடைக்காது. 21 டேஸ் கண்டினியூவா அது மேல நம்பிக்கை வச்சு 21 டேஸும் அந்த மந்திரத்தை ஒலித்து கொண்டு நீங்க வைக்கும் போது அந்த மந்திரத்தை சொல்லணும். ஒரு பேப்பர் எழுதிக்கங்க. ஓம் ஆத்ம மனோவசி தேவாய ஹூமசி அக்ராசன சர்வதேவ தேவியை பரிபூரண காரிய அனுகூல சித்தி தர வசம் வாசம் வசி சாம்பவி புத்திராய வாவர ஸ்வாஹ. இந்த விஷயத்தை நீங்க எழுதிட்டு வந்தீங்க போது, நீங்க பேசும்போது, நீங்க உச்சரிக்கும் போது அந்த ஆக்டிவேட் ஆகும். ஓகே, உங்க காரிய சித்தி வரும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். ஓகே, பாய், தேங்க்யூ. பயன்படுத்துங்க, கண்டினியூ பயன்படுத்துங்க. இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய ரெமெடிஸ் கொண்டு வர போறேன். நிறைய பேர் பைசாவால ட்ரேடிங் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஆனா ட்ரேடிங்ல இருந்து எப்படி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம இன்கம் பண்ண போறோம்ன்றதான் முக்கியம். ட்ரேடிங் தெரியுது, ஆனா உங்ககிட்ட நெகட்டிவ் சென்ஸை எப்படி ஒதுக்கணும்னு தெரியல. அந்த அன்லாக் சிஸ்டத்தை நான் கொண்டு வர போறேன். தேங்க்யூ சோ மச். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ்.